மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். தனது 73வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 மணி நேரம் நின்றபடி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இன்று காலை அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடம் சென்று மரியாதை செலுத்திய பின்பு பெரியார் நினைவிடம் சென்று அங்கு மரியாதை செலுத்தி பின்னர் கோபாலபுரம் வந்து அங்கு இருக்கக்கூடிய தன் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி தற்போது அறிவாலயம் வந்திருக்கும் முதலமைச்சர்கள் கடந்த 9 மணி முதல் தொடர்ச்சியாக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய மகிழ்ச்சியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் முதலமைச்சர்களும் சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர்கள் ஒவ்வொரு வருடமும் தனது பிறந்த நாளின் போது தொண்டர்களை சந்திப்பார். வருடத்தில் 3 முறை, அதாவது ஒவ்வொரு புத்தாண்டு அன்றும் தொண்டர்களை சந்திப்பார். அதே போல பொங்கல் என்றும் தொண்டர்களை சந்திப்பார். பிறந்தநாள் என்றும் தொண்டர்களை சந்திப்பார். கலைஞர் செய்த அதே போல அதே பாணியில் தற்போது முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அப்போது தேர்தல் காலம் என்பதால் கூடுதலாக கூட்டம் தற்போது அறிவாலயத்தை நோக்கி படையெடுத்திருக்கின்றன. இன்று காலை அதிகாலை முதலே 6 மணி முதலே தொண்டர்கள் குவிய வண்ணம் இருக்கிறார்கள். அண்ணா சிலையே ஒரு போக்குவரத்து நெரிசல் பகுதி போல தொண்டர்கள் சங்கமித்திருந்தார்கள். இந்நிலையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலதாக தொண்டர்களை சந்தித்து முதலமைச்சர்கள் அவர்களுடைய அன்பை பெற்று வருகிறார். அது மட்டுமல்ல, முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் மீண்டும் அடுத்த தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் கூறி தங்களுடைய பிறந்தநாளை வாழ்த்தையும் தொடர்ச்சியாக தற்போது வரை கூறி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் தற்போது முதலமைச்சர் சந்தித்தாவே 3 மணிக்கு மேலே அந்த அளவுக்கு நேரம் அதிகமாகும். ஏனென்றால் அதுவரை தற்போது சாலை வரை தற்போது தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரை வாழ்த்து பெற. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.